Welcome back, ShareTex Tamil. This is VR. Friends, இந்த வீடியோவில் 4th ஆகஸ்ட்டுக்கான நிஃப்டி ப்ரிடிக்ஷன் பார்க்குறதுக்காக இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று மார்க்கெட் வந்து ரெட்டில் முடிச்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு டிப்பு கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்துட்டாங்க. 75 மினிட்ஸில் நான் எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸுக்காக கொடுத்துட்டு இருக்க வீடியோ. ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் கால்ஸ் டிப்ஸ் எதுவுமே கொடுக்கறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கவனமாக ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் வந்து 75 மினிட்ஸில் டிப் பை டிப்பாக கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அட் ப்ரெசென்ட் இந்த சேனல் லைனை கட் பண்ணி கீழே வந்தால் ஃபர்தராக இன்னும் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த சேனலுக்குள்ளே தான் கடந்த ஒரு வாரமாட்டு இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை கட் பண்ணி கீழே வந்துன்னா ஃபர்தராக மிகப்பெரிய ஃபால் வரும் அப்படின்னு நம்ம டெக்னிக்கலாக சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் இது எஜுகேஷன் பர்பஸுக்காக தான் கொடுத்துட்ருக்கேன். ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஸோ மார்க்கெட்டில் எந்த நேரத்தில் எப்படி நடக்குன்னு யாருமே சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கவனமாக பார்த்துடுங்க. மார்க்கெட்டில் பையர்ஸ் செல்லர்ஸ் அவங்க நினைக்கிறது தான் நடக்கும், நம்ம நினைச்ச எதுவுமே நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன். ஸோ நம்ம வந்து இன்ட்ராடே தான் பார்க்குறதுனால நம்ம எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே வரைஞ்சிருக்க இந்த சேனல் லைனையும் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் நான் அப்படியே விட்டுருக்கிறேன். ஸோ அந்த க்ரீன் லைன் வந்து இதுக்கு மேலே போச்சுன்னா ஃபர்தராக நமக்கு வந்து புதிய உச்சத்தை நோக்கி போகும் அப்படிங்கிற மாதிரி இதில் காமிச்சிட்டு இருக்குது. ஃபர்தராக இதை கட் பண்ணி கீழே வந்ததுன்னா ஃபர்தராக கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி அந்த க்ரீன் லைன் இங்கே வரைஞ்சி வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் மார்க்கெட்டோட இதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து 15 மினிட்ஸுக்கு போயிடலாம். நம்ம இன்ட்ராடே தான் பார்க்குறதுனால மண்டேக்கான ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்கும்னு நம்ம டெக்னிக்கலாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 15 மினிட்ஸுக்கு போயாச்சு. 15 மினிட்ஸுக்கு போனோம்னா நமக்கு இதுக்கான கிளாரிட்டி நல்லா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் ஏற்கனவே போயிட்டு வந்த இடத்த வந்து கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணிட்டு தான் போகுங்கிறதுக்காக நம்ம வந்து யோகத்தின் அடிப்படையில் தான் இதெல்லாம் வந்து ட்ராப் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் என்னன்னா இந்த இடங்களுக்கு வரும்போது கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட்டு இந்த இடங்களுக்கு வந்துட்டு இங்க இருந்து ஃபர்தரா ஒரு டிப் கொடுத்துன்னா இந்த இடங்கள்ல இருந்து ஒரு இது கிடைச்சுன்னா இந்த ஃபர்தரா மேல இங்க வரைக்கும் போகணும். இந்த இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி மேல ஒரு கேண்டில் வச்சுன்னா ஃபர்தரா இங்க வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி நடந்தா நல்லதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் போகுமா போகாதா அப்படின்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ட்ரெண்டு சேனல் லைனை கட் பண்ணி ஒரு கேண்டில் கீழே வச்சுன்னா ஃபர்தராக அது வந்து இங்கே வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கேற்றாப்புல தான் புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் ரைட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ நான் அதை வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் எப்படி ரைட் பண்ணி வச்சுருக்காங்கங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இந்த இடங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஃபுல் பேக் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு கேண்டில் வச்சு மறுபடியும் ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்துச்சுன்னா இங்கேருந்து மூவ் பண்ணிச்சுன்னா இங்கே வரைக்கும் போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 24,950 வரைக்கும் போகலாம் மேபி. இது நாளைக்கு தான் போகும்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது அடுத்த வாரம் வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் மேபி போகலாம். அது வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு வந்து 150லேருந்து 200 பாயிண்ட் தான் மூவ் ஆகுது. ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி நம்ம அதுக்கு ஏற்றாப்புல நம்ம வரைஞ்சிக்கிட்டோம்னா நமக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எல்லாமே இது வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்க்குறது தான் அட்வைசபிள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி பேப்பர் ட்ரேட் மட்டும் பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் ரேஷியோ என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதேமாரி ஒரு சார்ட் எடுத்து இதேமாரி ட்ரா பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஒரு ஐடியா போக ஐடியா கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நீங்களே பண்ணிக்கலாம். இது வந்து எஜுகேஷன் பர்பஸுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன். ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 15 மினிட்ஸில் நம்ம பார்க்கும்போது இந்த சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து இப்போ வந்து இது வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலான்னா, இதாவது மார்க்கெட்டில் வந்து பையர் செல்லர்ஸ் அவங்க வந்து புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் ரைட் பண்ணி வைக்கிறாங்க. புட் ஆப்ஷன்காரங்க வந்து இதுக்கு கீழே போகாது, இதுக்கு மேலே போகாது, இதுக்கு கீழே தான் போகணும்னு புட் ஆப்ஷன்காரங்க ரைட் பண்ணி வைக்கிறாங்க. கால் ஆப்ஷன்காரங்க அவங்களுக்கு நேரம் ஆப்போசிட்டாட்டு இதுக்கு மேலே தான் போகும், இதுக்கு கீழே போகாதுன்னு அவங்க ரைட் பண்ணி வைக்கிறாங்க. இடையில கிடந்து நம்ம தான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இந்த இடையில இந்த பிட்வீன் கேப்பில் ஏதாவது நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா இதில் வந்து ஒதுங்கி இருக்கிறது தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்.
ஏன்னா இது வந்து ரிஸ்க்கு ரொம்ப அதிகமானது, கவனமாக இருக்குங்க. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எல்லாமே எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கணும்னு பார்த்துட்டு ஸ்டாப் லாஸை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மூமெண்ட்டை பண்ணுங்கள். அதான் என்றைக்குமே சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், கவனமாக பார்த்துக்குங்க. ஸோ அட் ப்ரெசன்ட் அப்படி பார்க்கும்போது இவங்க வந்து நிறையா கான்ட்ராக்டுக்காரங்க வந்து வெளியே போயிருக்கிறாங்க, சில கான்ட்ராக்ட்ஸ்காரங்க உள்ளே வந்திருக்காங்க. அது பிரகாரம் பார்க்கும்போது ஃப்ரைடே படி பார்க்கும்போது புட் ஆப்ஷனில் 24,200 அதிகப்படியான புட் ஆப்ஷனை ரைட் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 24,200ங்கும்போது நமக்கு இந்த இடத்துல தான் காமிக்குது. ஸோ 24,200 அதிகமான புட் ஆப்ஷனை ரைட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக 24,350, அதுக்கு அடுத்தபடியாக 23,800, அதுக்கப்புறம் வந்து 23,000, அதுக்கு அடுத்தபடியாக 23,400, 23,400லாம் போயிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நாளைக்கு போகுமா இல்லை நாளை மறுநாள் தான் போகுமான்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடங்கள்லாம் நிறையா ரைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எது இருந்தாலும் சரி நம்ம அதுக்கும் வேணால் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் செயினை எடுத்து பார்க்கும்போது இங்கெல்லாம் இது வந்து நெக்ஸ்ட் வீக் வரைக்கும், அதாவது வர்ற லாஸ்ட் டே வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி இது காமிச்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன இருந்தாலும் சரி நம்ம மறுபடியும் ஒரு இதை வரைஞ்சி பார்த்துருவோம். ஸோ இந்த இடங்களுக்கு வரும்போது கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணணும்னு நமக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடங்களுக்கு வரலாம். ஹெவி இது வரைக்கும் வருமா வராதான்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இடையில எங்கேனாலும் மூமெண்ட் கொடுத்தா அங்கேயும் ஒரு நிறைய ரைட் பண்ணி வச்சுருக்கு. இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இடங்கள்லாம் வரும்போது புட் ஆப்ஷனில் அதிகமாக ரைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது நாளைக்கு போகுமா இல்லை அடுத்த வாரம் தான் போகுமான்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் சொல்ல வந்தது. இந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுன்னா அதுக்கேற்றாப்புல நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் சொல்ல வந்தது. இதுதான் இன்ட்ராடே லெவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் தான் கால் ஆப்ஷனில் ரைட் பண்ணி வச்சுருக்காங்க. 24,800, 24,700, 24,700க்கு பண்ணியிருக்கு, 24,800க்கு பண்ணியிருக்கிறாங்க, 24,800ல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. 25,000 தான் இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது 25,000. அதுக்கப்புறம் வந்து 25,500 அதிகப்படியாக இருக்காங்க. 26,000, அதுக்கப்புறம் நேர 26,000க்கு போயிட்டாங்க. 26,000ங்கும்போது இந்த இடம் இது இந்த வீக்கு கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள இந்த வீக்குக்கான கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகும்னா இவ்வளோ தூரம் போகுமா போகாதான்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். 26,000 இங்கே கொண்டு ரைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. மேபி இது வரைக்கும் போகலாம், போகாமல் இருக்கலாம். ஒரு நாளைக்கு 200 பாயிண்ட் தான் மூவ் ஆகும் இன்ட்ராடே. அது பிரகாரம் நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கு நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம் டெக்னிக்கலாக. ஸோ இதுதான், இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மண்டேக்கான ப்ரிடிக்ஷன்ஸ் லெவல், நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன். இந்த சேனலை கட் பண்ணி கீழே வந்துன்னா ஃபர்தராக எங்கே போகணுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா 3 லைன்ஸ் 3 சப்போர்ட் கொடுத்துருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது இந்த இடங்களை தாண்டி ஒரு கேண்டில் மேலே வச்சுன்னா அது இந்த இது வரைக்கும் வரலாம், இந்த டிப் வரைக்கும். இதையும் தாண்டி ஒரு கேண்டில் மேலே வச்சுன்னா அதுக்கு அடுத்து இங்கே வரலாம், இதையும் தாண்டி மேலே வச்சுன்னா இங்கே வரலாம். இதுதான் இது வந்து கால் ஆப்ஷன், இதுதான் புட் ஆப்ஷன். இது தாண்டி கீழே வர வர புட் ஆப்ஷனால் ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து எஜுகேஷன் பர்பஸுக்கு தான். நாங்கள் இந்த கால்ஸ் டிப்ஸ் எதுவுமே கொடுக்குறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கவனமாக பார்த்துக்குங்க. ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு வாங்குறதுக்கு இதை பார்த்து கொஞ்சம் பாயிண்ட்டை எவ்வளோ கேப்சர் ஆகுதுன்னு கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்ட்ராடே லெவல்ஸ் மண்டேக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்துட்ருக்கீங்க, நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். நான் இதேமாதிரி ப்ரிடிக்ஷன் வந்து ஷார்டெக்ஸ் தமிழ் சேனல் மூலமாக நிறையா வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இது எப்படி அச்சீவ் பண்ணியிருக்குன்னு பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னால் போட்ட வீடியோவும் எடுத்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஒவ்வொரு நாளும்
நான் போடுற வீடியோ அப்படியே போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். எஜுகேஷன் பர்பஸுக்காக தான் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சாட்ராக்ஸ் தமிழ் சேனல் மூலமாக அடுத்த நாள் ப்ரெடிக்ஷனில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.